இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் உளுந்தங்களி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் தோல் நீக்காத கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு கருப்பு உளுந்து கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா சூடேறி வாசம் வர வறுப்பட்டதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் 1/4 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி நல்லா வறுப்பட்டதும் இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து இது ரெண்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சலிச்ச மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் களி மாவு. அடுத்து களி செய்யறதுக்கு இதுல இருந்து 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் மாவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரையை தண்ணியில கரைச்சிக்கலாம். களி செய்யறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கரைஞ்சதும் அரைச்சி வச்சுக்கலாம். தூசி ஏதாவது இருந்தால் வந்துடும். சர்க்கரை கரைச்ச தண்ணியில் 1/2 கப் மாவு சேர்த்துக்கலாம். கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிடலாம். கொஞ்ச நேரத்தில் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழே கெட்டி தட்டிடும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் மாவோட நல்லா கலந்ததும் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் மாவோட நல்லா கலந்து வந்ததும் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் மாவுலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் களி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். எலும்புக்கு வலிமை தரக்கூடிய இந்த களி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது கையில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எலும்புக்கு சக்தி தர உளுந்தங்களி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.